Hello friends, welcome to Nandu Needles World. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினா ஜர்தோசி வச்சு எப்படி லோடிங் ஸ்டிட்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன். மேலே வந்து ஒரு லோட்டஸ் ஃப்ளவர் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்து இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதாவது லோடிங் எஃபெக்ட்டுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஒரு லாங் ஸ்டிட்ச் போட்டு பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச், சரிங்களா, அதாவது ஷார்ட் ஸ்டிட்ச் போட்டு மறுபடியும் ரிவேர்ஸ் இழுத்து இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் இல்லைன்னா 4 டைம் அந்த மாதிரி ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், லாங் ஸ்டிட்ச் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச், லாங் ஸ்டிட்ச் ஷார்ட் ஸ்டிட்ச் போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாருக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணி ஃப்ளாரு லீஃப் எதுக்கு வேணாலும் நம்ம வந்து இந்த ஸ்டிட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அந்த ஸ்டிட்ச் பண்ணுற அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஜர்தோசி வச்சு ஒரு பேஸ் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து செயின் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 3 விதமாக நம்ம வந்து பேஸ் லைன் கொடுக்கலாம். ஸோ லோடிங் ஸ்டிட்ச் வந்து எப்படி பண்ணலான்னா பாருங்கள், ஒரு பீஸ் ஜர்தோசி எடுத்து நம்ம பேஸ் ஸ்டிட்ச் போட்டு அண்ட் அகைன் ரிவைஸ் கொண்டு வந்து நம்ம ஸ்டிட்ச் பண்ணுறோம். சரிங்களா? நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஸ் ஸ்டிட்ச் போட்டுட்டு அடுத்தது ஒரு பீஸ் ஜர்தோசி எடுத்து அதில் இன்செர்ட் பண்ணி அண்ட் கீழே இறக்கி நம்ம ஸ்டிட்ச் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி தான் மறுபடியும் அந்த ஜர்தோசி வந்து இதில் லோட் ஸ்டிச் பண்ணும்போது எல்லாமே வந்து ஒரே ஈவனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 சென்டிமீட்டர் ஜர்தோசி வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே சைஸில் எல்லா ஜர்தோசியுமே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த லோட் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அழகாக ஈவனாக பார்க்குறதுக்கும் அதோட அவுட்லுக்கும் நல்லா அழகாக இருக்கும். சரிங்களா? ஜர்தோசி வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னா அதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி சரிங்களா? அண்டு லோட் ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம எப்படி த்ரெட் ஒர்க் வந்து ஸ்லாண்டிங்காக ஸ்டிச்சஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பீட்ஸ் ஜர்தோசி எது நம்ம ஸ்டிச் பண்ணாலுமே வந்து ஸ்லாண்டிங் லைனில் தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? போட்டு நல்லா ஸ்லாண்டிங்காக போட்டு அந்த லாக் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிங்கன்னா அந்த ஸ்லாண்டிங் வர அந்த பொசிஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? நல்லா பாருங்கள், அந்த நம்ம லாங் ஸ்டிச் ஒன்று போட்டு கீழே வந்து ஒரு ஷார்ட் ஸ்டிச் வந்து போடும்போது நல்லா அந்த ஜர்தோசியை ஒட்டி கீழே இறக்கி நல்லா அந்த ஷார்ட் ஸ்டிச் வந்து போடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லாண்டிங் பொசிஷன் வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த ஜர்தோசி அது ஈவனாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த லைன் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது இந்த லீஃப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் என்ன ஜர்தோசி யூஸ் பண்ணியிருக்கேன்னா கோரா. சரிங்களா? இது வந்து கோரா ஜர்தோசி க்ரீன் கலரு. ஸோ நம்ம எப்படியுமே லீஃப் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ லீஃப் ஸ்டிச்சும் நம்ம ஜர்தோசி வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இந்த லீஃப் வந்து இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம வந்து உள்ளே பாருங்கள்
அந்த செயின் அவுட்லைன் வந்து அந்த லீவ் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது மேலே நம்ம வந்து லீவ் ஸ்டிச் பண்ணுறோம் சரிங்களா. இந்த மாற்றி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு லைட்டாக நம்மளுக்கு வந்து எம்போஸ்டு எஃபெக்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ரொம்பவே எம்போஸ்டு எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக நக்ஷி ஜர்தூசி இருக்குல்ல அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா இந்த இந்த கோரா ஜர்தூசி இருக்கு இல்லையா அதவே ஸ்டிச் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பட் ஆனால் நீங்கள் இந்த கோராவில் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த எம்போஸ்ட் எஃபெக்டே வந்து இதுக்கு போதும். நீங்கள் இதோட அவுட்லுக் வந்து பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. இதோட லீஃபோட அவுட்லுக் வந்து பாருங்கள் நீட்டாக அழகாக எப்படி பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது அடுத்த லீஃப் வந்து அதே மாதிரி ஸ்லாண்டிங்காக சரிங்களா. இப்போ இங்கே எப்படி வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி வந்து ஸ்லாண்டிங்காக வந்து இந்த லீஃபும் நம்ம ஃபில் பண்ணிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அந்த லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு லீஃப் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து சாதி ஜர்தூசியை வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள் இதில் வந்து 2 ஆஃபாக வந்து லீஃப் போட்டிருக்கேன். சரி 2 பார்ட்டாக வந்து லீஃப் போட்டிருக்கேன். ஸோ அதில் இந்த ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கு இல்லையா பார்ட் ஆஃப் லீஃப் அது வந்து எப்படி ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ எல்லாத்துக்குமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பேஸ் ஸ்டிச் போட்டு தான் நம்ம வந்து ஜர்தூசி வந்து ஸ்டிச் பண்ணணும் சரிங்களா. இந்த மாதிரி ஒரே பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேஸ் ஸ்டிச் கொடுத்துட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த ஜர்தூசி வந்து ஸ்டிஃபாக நிற்கும் சரிங்களா. மேலே வந்து தூக்கிட்டு இருக்காமல் ஸ்டிஃப் பண்ணி வந்து நம்மளுக்கு நிற்கும். ஸோ அடுத்த பார்ட் வந்து நான் கலர் ஜர்தூசி யூஸ் பண்ணுறது, அதாவது கோரா தான் க்ரீன் கலரு. ஏன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் வந்து செகண்ட் ஆஃபும் ஸ்டிச் பண்ணுறேன்.
ஸோ அடுத்தது வந்து லோட்டஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ எப்பயுமே ஸ்லாண்டிங்காக வந்து பேஸ் லைன் கொடுத்துட்டு, இதுவும் வந்து கோரா ஜர்தோசி தான், பிங்க் கலர் யூஸ் பண்ணி வந்து ஸ்லாண்டிங்காக வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ அதுவும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ சென்டர் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து சைடில் இருக்கிற பெட்டல் ஸ்டிச் பண்ணுறோம். அதுவும் அப்படி தான் ஸ்லாண்டிங்காக தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட முடிச்சுட்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ அடுத்த பெட்டலும் முடிச்சுட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு ஓவராலாக டிசைன் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட அவுட்லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.